தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஓய்வூதிய பாக்கிகளை விடுவிக்க ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. இந்த பாக்கிகளை பல கட்டங்களாக விடுவிப்பதற்கான பணியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஈடுபட்டுள்ளது. இது லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. இபிஎஸ் 95 ஓய்வூதிய பாக்கிகளை படிப்படியாக விடுவிக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முடிவு செய்துள்ளது. இந்த பணத்தை அதன் புதிய ஓய்வூதிய கட்டண முறை மூலம் மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மாதாந்திர கணக்கீடுகளை தானியங்கியாக்குவதன் மூலம் பாக்கிகளை செலுத்துவதை எளிதாக்கும் என்றும் இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள், குறிப்பாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெற்றவர்கள், சமீபத்திய உச்சநீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பங்களிப்பு விதிகளின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆவர். இருப்பினும் இதற்கு இபிஎஸ் 95 கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆதார், கேஒய்சி மற்றும் யுஏஎன் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் புதிய டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் ஓய்வூதிய விநியோகத்தை துரிதப்படுத்தியுள்ளன. யுஏஎன் உருவாக்குவதற்கும் சரிபார்ப்பதற்கும் ஆதார் முக அங்கீகார தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உறுப்பினர் போர்ட்டல் மூலம் ஆதார், பிஎஃப் நம்பர் இணைப்பும் மிகவும் எளிதாகியுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இந்த டிஜிட்டல் நடவடிக்கைகள் எதிர்கால ஓய்வூதிய அப்டேட்டுகளை சீரமைக்கவும் மாதாந்திர பரிவர்த்தனைகளில் தாமதங்களை குறைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன. இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் இந்த புதிய அமைப்பின் கீழ் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் போர்ட்டல் மூலம் தங்கள் பிபிஓ நிலை மற்றும் கட்டண விவரங்களை தவறாமல் சரிபார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓய்வூதிய பாக்கிகள் சீராக வரவு வைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும். ஆதார், வங்கிக் கணக்கு, மொபைல் எண் மற்றும் கேஒய்சி தகவல்கள் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாக்கிகள் அல்லது திருத்தப்பட்ட ஓய்வூதியங்கள் பிரதிபலிக்கவில்லை என்றால் அவர்களின் உள்ளூர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.